இன்னைக்கு கையில சரியான ஒரு மேட்டர் பண்ணிருக்கு. என்ன தெரியுமா? அதை பாருங்க, இதுதான் அது. பாத்தீங்களா? குட்டியான ஃபிளைட், நிஜமான ஃபிளைட் எப்படி பறக்கும் அதே மாதிரி இது பறக்குமாங்க. இது ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? பாருங்க, ஓபன் பண்ணா உள்ள ஃபிளைட் இருக்கு. இதுதான் அந்த ஃபிளைட். செம்மையா இருக்குல்ல. அதுக்கு கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல பேட்டரி போட்டு ஆன் பண்ணா அந்த ஃபிளைட் சல்லுன்னு பறக்கும். ரக்கையில முதல்ல மாட்டிடுவோம். நம்ம ரக்கை எடுத்து இப்படி வச்சு பட்டக்கு திருப்பி இன்னும் ரக்கை எடுத்து இதே மாதிரி வச்சு மாட்டிடணும். இப்போ இந்த ஃபிளைட்டுக்கு வீல் செட் பண்ணணும். பின்னாடி வீலு, அப்புறம் முன்னாடி வீல் ஒன்று. அப்புறம் இந்த ஃப்ளைட்டை பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேட்டரியை உள்ள தள்ளி விட்டுறணும். உள்ள தள்ளி அமைக்கிட்டு ஆன் பண்ணிட்டு அவ்வளோதான். லைட் எரியுதா? ரெடி ஃப்ளைட்டு. அவ்வளோதான், ஃப்ளைட்டு ரெடி. இது எப்படி ஓடும் பாருங்க. ரெண்டு ரக்கம் இருக்குல்ல, இது கொடுக்க போவோம். பவரா பாருங்க, இவ்வளோ காத்தடிக்குது பீச்சில். அப்பயே ஓரளவு ஓடுது. காற்று இல்லாத இடத்துல விட்டா இன்னும் சூப்பராக போகும். ரெடி? இந்த ஆர்சி ஃபிளைட் இப்போ நம்மளோட ஆரிஃப் மைண்ட் வைஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ தெரியுமா ப்ரைஸு? ஜஸ்ட் 1,999 தான். வாங்கி ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட விளாடுங்க. லிமிடெட் டைம் சேல் தான். கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது. டக்குன்னு ஆர்டர் போடுங்க. நம்மளோட வெப்சைட் நேம் சொல்லிடுறேன், arifmindvoice.com அண்ட் ஃபோன் நம்பர் 7550048550. அதே மாதிரி ஜெட்டு நல்லா பறக்குது இல்லை? கீழெல்லாம் விழுந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, ரப்பர் மாதிரி. கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த ஃப்ளைட்டில் மேலே பறக்கிறப்ப இந்த மாதிரிலாம் கீழெல்லாம் விழுவும். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இது தெர்மோகோல் தான். ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, உடஞ்சிரும். ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். எத்தனை வாட்டி கீழே வந்தாலும் ஒன்றும் பெருசாகாது. ஸ்டார்டிங்ல இந்த ஆசி ஜெட் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓட்டுறப்ப அங்கே இங்கே போய் உள்ள செய்யும். இந்த ஜெட்டை வாங்கிட்டு ப்ரோ நான் ஓட்டினா ஒழுங்காக பறக்கவே மாட்டுதுன்னு சொல்லாதீங்க. முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய இடம் வேணும் இது பறக்கிறதுக்கு. வீட்டு உள்ளே விட்டுட்டு பறக்கலன்னு சொல்லாதீங்க. நீங்க ஆர்டர் போட்டோன்னே உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் வந்துடும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம 3 days ரீஃபண்ட் பாலிசி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஷிப்பிங் ஏதாவது டேமேஜ் ஆனால் மட்டும்தான். ஓட்ட தெரியாம ஓட்டி உடச்சிட்டு இப்படி தான் பாக்ஸ்லேயே வந்துச்சு அப்படின்னு சொல்லிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்ல பொருளை நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க.